أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் துணை துணையற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரின் வாழ்க்கை வழிகாட்டல்களை உண்மைக்கு உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், அவர்களை அடுத்து வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எம் எல்லோரும் மீதும் உண்டாக வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையாகிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய பேரன்புக்குரிய பெரியோர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஈருலக வாழ்வின் வெற்றிக்காக அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவிய விடயங்களை முடியுமான வரை நாம் எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், விலக்கிய தடுத்த அம்சங்களை முற்று முழுதாக தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்தவனாக இந்த குதுபாவை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, இன்றைய இந்த குதுபாவிலே போதையால் சீரழியும் எம் இளைய தலைமுறை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. போதை தொடர்பான விழிப்புணர்வுகள் பல மட்டங்களிலும் நடாத்தப்பட்டு வருகின்ற ஒரு கால சூழலில் போதை பாவனை சமூகத்தில், இந்த நாட்டில் ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த கால சூழலில் முழு நாடும் ஒன்றாக சேர்ந்து என்று ஒரு திட்டத்தை இன்றைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்தின் ஊடாக போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், போதை பாவனையை சமூகத்திலிருந்து முற்றாக துடைத்தெறிதல், போதை விற்பனையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு
தகுதியான தண்டனையை வழங்குதல் என்ற மிகப்பெரிய திட்டத்தோடு இன்றைய அரசாங்கம் இந்த முழு நாடும் ஒன்றாக என்ற இந்த திட்டத்தை அறிமுகம் செய்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் போதை அதனுடைய பாவனை மிக ஆபத்தான நிலையை அடைந்திருப்பதை நாம் நாளாந்தம் கேட்கின்ற படிக்கின்ற செய்திகளினூடாக தெரிந்து கொள்ள முடியும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போதை பாவனையில் பல மடங்கு அதிகரித்திருப்பதை புள்ளி விவரங்களினூடாக தெளிவுபடுத்துகிறார்கள். 2025 ஆண்டில் போதை பாவனையால் போதை தொடர்பான பிரச்சனையால் கைது செய்யப்பட்டவர்கள் 1,22,000 பேர் என்ற தகவலை தருகிறார்கள். கடந்த 7 மாதங்களில் மாத்திரம். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக அச்சம் தெரிவிக்கிறார்கள். 2017 இலங்கையில் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் என்ற ஒரு போதை பயன்பாட்டுக்கு வருகிறது. அது மிக ஆபத்தான ஒரு போதை என்று எச்சரிக்கிறார்கள். இந்த போதை பொருளை பாவிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் 19 வயதிலிருந்து 26 வயதுக்கு உட்பட்டவர்கள், இளைஞர்கள். கடந்த 9 மாதங்களில் 3 டன்களுக்கும் அதிகமான, அதாவது 3000 கிலோவுக்கு அதிகமான ஹெரோயின் போன்ற போதை வஸ்துக்களை இலங்கை படையினர் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கை சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளில், கைதிகளில் 65% போதை பாவனையோடு அல்லது போதை வஸ்து பொருளோடு தொடர்புபட்ட கைதிகள். சிறைச்சாலைகள் 200% நெரிசலாக இருப்பதாக சொல்கிறார்கள். சிறைச்சாலைகள் இடம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன கிறிஸ்டல் என்று வரக்கூடிய அந்த போதை பொருளை, ஆபத்தான அந்த போதைப் பொருளை இலங்கையிலே தயாரிப்பதாக அண்மை காலங்களில் கண்டுபிடித்தார்கள். வெளிநாட்டு ஆலோசனைகளுடைய ஆலோசனைக்கு ஏற்ப இலங்கையில் தயாரிக்கப்படுவது. மிக அதிக அளவில் போதைப் பொருள் நாட்டுக்குள் ஊடுருவி இருக்கிறது. படையினர் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாவனை குறைந்தபாடில்லை. மிக அதிக அளவில் போதை வஸ்து பாவனை இந்த சமூகத்துக்குள், இந்த நாட்டுக்குள் ஊடுருவி இருப்பதை நாங்கள் அறிவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, இது ஒரு மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எமது குழந்தைகளை, பிள்ளைகளை, மாணவர்களை, இளைஞர்களை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டம், ஒரு சூழல். போதை வியாபாரிகள் அதிகம் இலக்காக வைக்கக்கூடிய அவருடைய வாடிக்கையாளர்களாக மாணவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு இந்த போதை வஸ்தை அறிமுகம் செய்வதன் ஊடாக தங்களுடைய வியாபாரத்தை அமோகமாக கொண்டு செல்லலாம், நீண்டகால வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் என்று அவர் நம்புகிறார்கள்.
எனவே எங்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை போதைக்கு அடிமையாக்க வேண்டும் என்று போதை வியாபாரிகள் சொல்லக்கூடிய சமூக விரோதிகள், இந்த அரக்கர்கள், சமூகத்தின் புற்றுநோயாக இருக்கக்கூடிய இவர்கள் எங்கள் பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறார்கள். இந்த போதை ஹராம் என்பதனை அல் குர்ஆன் ஹதீஸ்கள் சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்காது என்று நான் நம்புகிறேன். அது திட்ட தெளிவான ஹராம். பல வழிகளிலும் அது ஹராமாக வருகிறது. போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். பெயர்கள் வித்தியாசப்படலாம். ஒருவனுடைய புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்று அதை பயன்படுத்தினால் அதுவும் ஹராம், தெளிவான ஹராம். சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடியது, உடல் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது, நோய் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் ஹராம். இந்த போதை பாவனை இதிலிருந்து விதிவிலக்கானது அல்ல. ஒரு மனிதனுடைய சிந்தனையை, மூளையை முற்று முழுதாக செயலிழக்க செய்துவிடும். இஸ்லாம் நல்லவற்றை உண்ண வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியமானவற்றை சாப்பிட வேண்டும், சிந்தனைக்கு தெளிவானவற்றில் ஈடுபட வேண்டும் என்றுதான் வழிகாட்டுகிறதே தவிர நாம் எம்மை அழித்துக் கொள்ளுகின்ற எந்த வழிகளிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு எது ஹலால் என்று அவர்கள் உம்முடன் கேட்கிறார்கள். எதெல்லாம் மனித வாழ்வுக்கு நல்லதோ அதுதான் ஹலால் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். போதை, மதுபானம், அது பற்றி இஸ்லாம் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவில் மிக தெளிவாக பேசுகிறது. அது ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு அருவருக்கத்தக்க செயல். போதையூடாக ஷைத்தான் தங்களுக்கு மத்தியில் கோபத்தை, விரோதத்தை உண்டு பண்ணுகிறான் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக பேசுகிறான். போதை அல்-ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் போதைதான் காரணம் என்று தெளிவாக இஸ்லாம் பேசுகிறது. போதையை பயன்படுத்தக்கூடியவன் அதை பயன்படுத்துகின்ற பொழுது மூமினாக இருக்க மாட்டான். என்னுடைய ஈமானை இழக்கச் செய்கின்ற ஒன்று போதை. போதைக்கு அடிமையானவன் சுவனும் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். போதையோடு சம்பந்தப்பட்ட, மதுபானத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை வழிகளிலும் சம்பந்தப்படக்கூடியவர்களை சபிக்கிறார்கள். மதுபானத்தை அருந்துபவன், அதனை உற்பத்தி செய்கிறவன், விற்பவன், வாங்குபவன், அதனை புழிந்து கொடுக்கின்ற கூலி தொழிலாளி, அதனை சுமந்து செல்கின்றவன் என்று ஒட்டுமொத்த சாராரம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதையோடு சம்பந்தப்பட்டதை மிக தெளிவாக சபிக்கிறார்கள். போதை, அதை பாவிப்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது, அதை உற்பத்தி செய்வது, வியாபாரம் செய்வது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. போதை வியாபாரிகள் சமூகத்தின் சாபக்கேடுகள், சமூகத்திலிருந்து மிக தெளிவாக ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் போதை பாவிப்பவர்கள் நோயாளிகள், அவர்களை நாங்கள் கருணையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, குறிப்பாக போதை வஸ்தை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பயந்து கொள்ள வேண்டும். தனக்கு பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல
வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிள்ளையான வழிகளில் பொருளாதாரத்தை தேடுபவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை அங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சாபம் உங்களையும் வாழ விடாது, உங்கள் பிள்ளைகளையும் வாழ விடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் கஹஃப். நிறைய சம்பவங்களை அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கிறான். சம்பவங்களை அல்லாஹு தஆலா படிப்பினைக்காக சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு ஊருக்கு பயணம் போகிறார்கள். அந்த ஊர் மக்களிடம் தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். திரும்பி வருகின்ற பொழுது அந்த ஊரில், அந்த கிராமத்தில் ஒரு மதில் விழுவுறத்துக்கு அண்ணா இன்னா என்று சாய்ந்து கிடக்கிறது, உழப்போகிறது. அதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிமித்தி கட்டிவிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு சாப்பாடு தரல, இந்த வேலையை நீங்க சும்மா இலவசமாக செஞ்சு கொடுத்திருக்கீங்க, ஏதாவது கூலி கேட்டு இருந்தா அந்த கூலியை வாங்கி நாங்க சாப்பாடு வாங்கி தின்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்னணி காரணத்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த மதிலுக்கு கீழே 2 அனாதை குழந்தைகளுடைய புதையல்கள், சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 அனாதை குழந்தைகளும் வேறு ஒரு நகரத்தில் வாழ்கிறார்கள். அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா. அந்த மதிலுக்கு கீழே அந்த 2 அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. மதில் விழுந்தால் சொத்துக்கள் வெளிப்பட்டுவிடும், ஊரவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதை பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன காரணம் என்றால் வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 அனாதை குழந்தைகளுடைய பெற்றோர், தந்தை ஒரு சாலிஹான நல்ல மனிதராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார். நல்ல மனிதராக வாழ்ந்த அந்த தந்தையுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று இந்த சம்பவத்தை அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்கிறோம். நல்ல மனிதனுடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாப்பானோ, சமூகத்தின் புற்றுநோய்களாக இருக்கக்கூடிய சமூக விரோதிகள், குறிப்பாக இந்த போதையை விற்பனை செய்யக்கூடியவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். நல்லவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை என்றால், கெட்டவர்கள், தீயவர்கள், சமூக விரோதிகளுடைய பிள்ளைகளை அல்லாஹ் கண்டிப்பார். பிள்ளைகள், குடும்பத்தவர்கள் சுகமாக சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அநியாயமான முறையில் மற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி போதை வஸ்துக்களை விற்பனை செய்பவர்கள் ஒரு கணம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, போதை என்று வருகின்ற பொழுது அடிப்படை போதையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அது புகையிலையாக இருக்கலாம், பீடி சிகரெட்களாக இருக்கலாம். சமூகத்தில் இது சாதாரண தீமைகளாக போய்விட்டன. போதை என்றே மறந்து போய்விடுகிறோம். அடிப்படையிலிருந்து நாம் எமை பாதுகாப்பதன் ஊடாகத்தான் எம்மையும் எமது சந்ததியினரையும் அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, போதை சமூகத்தினுடைய மிக பெரும் சாபக்கேடாக உருவெடுத்திருக்கிறது. புற்றுநோய் போல அது வேகமாக பரவி வருகிறது. இதிலிருந்து நாம் எம்மை பாதுகாக்க வேண்டும், எமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், எமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. பெற்றோர்கள் மிக ஒழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பிள்ளைகள் விஷயத்தில்
அதிக அக்கறையோடும் கவனத்தோடும் கரிசனையோடும் இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். பிள்ளைகள் அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் மாத்திரமல்ல, மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதம் பற்றி நாங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நாளை மறுமையில் ஒவ்வொரு அருளை பற்றியும் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். எங்களுடைய பிள்ளைகளை அமானிதமாக பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள் வளர்வார்கள் என்று விட்டுவிடாமல் மிகச்சரியான பாதையில் வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம், பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, எங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவர்கள் தவறான வழிகளில் செல்கிறார்களா இல்லையா என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். போதை வஸ்துக்கு அடிமையான அல்லது பழக்கத்திற்கு அறிமுகமான ஒரு பிள்ளை அவருடைய மனோநிலையில் மாற்றங்களை காண முடியும். திடீரென்று அவன் மனோநிலை மாற்றம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியதை போன்று யோசனையில் வித்தியாசமான சிந்தனையில் இருப்பான். அடிக்கடி ரகசிய தன்மைகள் பேணப்படும். ரகசியமாக பேச முனைவான், அல்லது ரகசியமாக ஏதாவது செய்திகளை அனுப்புவான், ரகசியமாக தொலைபேசிகளில் உரையாடுவான் என்றால் அதிக கவனம் தேவை. வழமைக்கு மாறாக புதிய நண்பர்களோடு பழகிறான் என்றால் அந்த நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. அதிகம் பொய் பேசுகிறான் அல்லது வீட்டிலே களவு போகிறது, திருட்டு போகிறது என்றால் அதிகம் கவனம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வழமையாக வணக்கங்களில் தொழுகைகளில் ஈடுபட்டு வந்த ஒரு பிள்ளை அதை விட்டு ஒதுங்குகிறான் என்றால் ஏதோ தப்பான வழிக்கு போகிறான் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அவருடைய நடத்தைகளில் வருகின்ற மாற்றங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, எங்கள் பிள்ளைகளை இவ்வாறான நிலையில் நாங்கள் காணுகின்ற பொழுது, அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்களை அதிலிருந்து தடுப்பதற்கான ஒட்டுமொத்த முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். பிள்ளைகள் இல்லாத, பிள்ளைகள் ஆரோக்கியமற்ற பிள்ளைகள் சமூக விரோதிகளாக மாறி போகின்ற பொழுது நாங்கள் எவ்வளவுதான் வசதியோடும் வாய்ப்போடும் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை அல்ல. நாங்கள் தொலைத்து விட்டோம், நிம்மதி தொலைந்துவிடும், ஆரோக்கியம் கெட்டுவிடும், சமூகத்தில் நாங்கள் புறக்கணிக்கப்படுவோம். எனவே பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதற்காக பிள்ளைகளை தொழுகையோடு ஈடுபடுத்த வேண்டும். பிள்ளைகள் போதைக்கு அடிமையாவதற்கு மிக பிரதானமான காரணம் அவங்களுக்கு மன அழுத்தம். பல வழிகளில் மன அழுத்தம் வரும். குடும்ப பிரச்சினை, இப்போதுள்ள கல்வி முறைகளால் கூட மன அழுத்தம் வரும். நிம்மதியற்ற, எந்த நேரமும் படிப்பு என்ற நிலை வருகின்ற பொழுதும் இதை பயன்படுத்தி போதை வியாபாரிகள் அந்த பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக்குகிறார்கள். தாய் தந்தையர்களுக்கு இடையிலே பிரச்சனை என்றால் பிள்ளை பாதிக்கப்படும், மன அழுத்தம் வரும். அதற்கு தீர்வாக போதையை பயன்படுத்துகிறார்கள் சிலர். இப்படி பிள்ளைகள் வழி தவறி நிறைவிறந்து போகின்ற பொழுது நாம் அவர்களை வழிப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலில் பிள்ளைகளை தொழுகையோடு ஈடுபடுத்த வேண்டும். தொழுகை மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ளத்தில் ஏதாவது சிக்கல் வந்தால் தொழுகையோடு இணைத்து விடுவார்கள். மன கஷ்டம் வந்தால் பள்ளிக்கு செல்வார்கள். அல் குர்ஆனோடு பிள்ளைகளை இணைக்க வேண்டும். அல் குர்ஆன் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்.
அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மிக பிரதானமானது தொழுகையும் அல் குர்ஆன். இதற்கு அப்பால் பெற்றோர் என்ற அடிப்படையில் நான் குடும்பமாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான மொத்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நாளாந்தம் பிள்ளைகளோடு மனம் திறந்து பேச வேண்டும். பிள்ளைகளுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்க வேண்டும். பிள்ளை தனக்கு வருகின்ற மன அழுத்தங்களை, பிரச்சனைகளை பெற்றோரோடு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நெருக்கமான உறவை கட்டியெழுப்ப வேண்டும். தாய் தந்தையருக்கிடையில் இடைவெளி வரக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் இடைவெளி வரக்கூடாது. அது அவர்களை தவறான வழிக்கு நடாத்தி செல்லும். ஒரு நம்பிக்கையான சூழலை உருவாக்க வேண்டும். எது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆதல் சொல்லி தினமும் அவர்களோடு பேசி அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய கஷ்டங்களை, மனக்குமுறல்களை கேட்டு தீர்வு சொல்லுகின்ற பெற்றோராக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, இன்றைய சமூகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை போதைக்கு அடிமையான பிள்ளைகளை குடும்பத்தவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். சமூகம் ஒதுக்குகிறது, ஊரவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். இது அந்த பிள்ளையை ஒருபோதும் காப்பாற்றாது. இப்போதுள்ள அரசாங்கத்தினுடைய திட்டத்தினூடாக CBT என்ற கம்யூனிட்டி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், சமூகத்தை மையமாக கொண்ட ஒரு சிகிச்சை முறையை அறிமுகம் செய்கிறார்கள். அவர்கள் தனியாக ஒரு இடத்தில் அடைத்து வைத்து புனர்வாழ்வு அளிப்பது வெற்றிகரமாக அமையாது. மிகச்சரியான சிகிச்சை சமூகத்தோடு அவர்கள் சேர்ந்து அவர்களை திருத்துவதுதான். குடும்பம் அவளை ஒதுக்கக்கூடாது. போதைக்கு அடிமையாகிறான் என்றால் நோயாளியாக பார்க்க வேண்டும். நோயாளிக்கு நாங்கள் எப்படி சிகிச்சை அளிப்போமோ, எவ்வளவு இரக்கம் காட்டுவோமோ அவ்வளவு இரக்கம் காட்டி அவர்களை திருத்துவதற்கான வழிகளை குடும்பத்தவர்கள் செய்ய வேண்டும். ஊர் தலைவர்கள் அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். பள்ளி வாயில்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். ஒதுக்கிவிட்டால் அவனை திருத்தி எடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர், ஒரு சஹாபி மதுபானம் அருந்திவிட்டு வருகிறார். தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். திரும்ப திரும்ப மதுபானம் அருந்திவிட்டே வருகிறார். சஹாபாக்கள் திட்டி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். திட்ட வேண்டாம், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அவரை சமூகத்தை விட்டு ஒதுக்காமல், பிறர் ஏசாமல் அவரை பாதுகாக்கிறார். அவரை நோயாளியை போன்று அடையாளப்படுத்தி அவர்களோடு இங்கிதமாக நடந்து திருத்த பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னா, மிகப்பெரிய வழிகாட்டல் தவறு செய்வர்களை ஒதுக்கி விடுவதல்ல. ஒரு நபித்தோழர், ஒரு இளைஞர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம், நான் ஜினா செய்ய போகிறேன், விபச்சாரம் செய்ய போகிறேன் என்று அனுமதி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் புடைசூழ இருக்கிறார்கள். மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றான விபச்சாரத்தை செய்ய வேண்டும், அனுமதி கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு கோபம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவில்லை. சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள். அமைதிப்படுத்திவிட்டு அந்த இளைஞனோடு உரையாடுகிறார்கள். உன்னுடைய தாய் இப்படி ஒரு தவறு செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை. சகோதரி? இல்லை. உன்னுடைய பிள்ளை? இல்லை. நீ விபச்சாரத்துக்காக செல்ல போகின்ற அந்த பெண் யாரோ ஒருக்கு தாயாக, யாரோ ஒருவருக்கு பிள்ளையாக, யாரோ ஒருவருக்கு சகோதரியாகத்தான் இருக்க போகிறார் என்று உணர்வு பூர்வமாக அந்த இளைஞனை வழிநடாத்தி அந்த தவறிலிருந்து அவனை விடுவிக்கிறார்கள். தவறு செய்கின்றவர்களை, தவறு செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்களை ஏசி பேசி சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடாமல் சமூகமாக சேர்ந்து இரக்கம் காட்டியவர்களை வழிநடாத்த வேண்டிய
தேவையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பதும் பாதுகாப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறிப்போன ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக இந்த போதை என்ற அரக்கன் சமூகத்திற்குள் மிக தீவிரமாக ஊடுருவி எல்லோரையும் கதிகலங்க செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழல். இந்த சூழலிலே பிள்ளைகளை மிகச்சரியாக வழிநடாத்துவதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 முக்கிய அம்சங்களை இந்த 2வது குத்துபாவிலே நினைவூட்டலாம் நினைக்கிறேன். அதில் முதலாவது, எங்கள் பிள்ளைகளுடைய நண்பர்கள் விஷயத்தில் பெற்றோர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பிள்ளை வழிதவறி செல்கிறான் என்றால், குறிப்பாக கட்டிளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழிதவறி போவதற்கு மிக பிரதானமான காரணம் நண்பர்கள். உளவியலாக சொல்வார்கள், கட்டிளமை பருவத்தில் உள்ள அந்த சிறார்கள் இளைஞர்களை அவருடைய விஷயத்தில் அவருடைய சகபாடிகள், சமவயது குழுக்கள், நண்பர்கள் தான் 60% தாக்கத்தை செலுத்துகிறார்கள். பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள், ஏன் ஆசிரியருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். அவர்கள் முன்மாதிரியாக எடுப்பது தன்னுடைய சகபாடிகளை, நண்பர்களை. எனவே நண்பர்கள் மிகச்சரியான நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக அமைந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் சரியாகுவார்கள். இது வஹி தெளிவாக பேசுகிறது. அல் மர்உ அலா தீனி ஹலீலி. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். அவன் யாரோடு நண்பனாக இருக்கிறான் என்பதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னமா மஸலுல் ஜலீஸிஸ் ஸாலிஹ் வல் ஜலீஸிஸ் ஸூ கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிகில் கீர். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணங்களை சொல்லி அழகாக விளங்கப்படுத்துவார்கள். ஒரு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் சொல்கிறார்கள். நல்ல நண்பன் நறுமணங்களை, கஸ்தூரியை விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரியை போன்றவன். கெட்ட நண்பன் கொள்ளன், பட்டறையில் துருத்தியில் ஊதுகின்ற கொள்ளனை போன்றவன். நல்ல நண்பனோடு இவன் இணைந்து இருந்தால் அவன் கஸ்தூரி வியாபாரி மாதிரி, அவன் கஸ்தூரி அவனுக்கு இனாமாக அன்பளிப்பாக கொடுக்கலாம், அல்லது இவன் விலை கொடுத்து வாங்கலாம், அல்லது அவன் பூசிக்கொள்கின்ற பொழுது இவனுக்கு அந்த நறுமணத்தை சுவாசிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் நல்ல நண்பனினூடாக இவனுக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும். கெட்ட நண்பன் பட்டறையில் ஊதுகின்ற ஒரு கொள்ளனை போன்றவன். அந்த பட்டறையில் ஊதுகின்ற பொழுது அதிலிருந்து தீப்பொறிகள் வந்து அவனுடைய ஆடி எரித்து விடக்கூடும், அல்லது அதிலிருந்து வரக்கூடிய மோசமான சுவாசிப்பதற்கு தகுதியற்ற அந்த புகையை இவன் சுவாசிக்க வேண்டி வரும். எப்படி பார்த்தாலும் கெட்ட நண்பன் இவனுடைய வாழ்க்கையில் விளைவை ஏற்படுத்துவான், தாக்கம் செலுத்துவான் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, எங்கள் பிள்ளைகளுடைய நண்பர்கள் தீயவர்களாக இருந்தால், நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும், வீட்டு சூழலில் மிக சாலியான சூழலாக அமைந்திருந்தாலும் பிள்ளைகள் வழிதவறி போய் விடுவார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகளை நல்ல நண்பர்களோடு இணைத்து விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். 2வது வழிமுறையாக எமது
பிள்ளைகளுக்காக அதிகம் துவா செய்ய வேண்டும். துவா தான் மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் நபிமாவுடைய துவாவை அல்லாஹ் அதிகம் பதிவு செய்கிறார். எல்லா நபிமார்களும் பிள்ளைகளுக்காக துவா செய்கிறார்கள். அந்த துவா அந்த பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஒரு படி மேலே சென்று பிள்ளைகளை நபிமார்களாக உருவாக்கி கொடுத்தது. பிள்ளைகளுக்கு துவா செய்கின்ற பொழுது பிள்ளைகள் கெட்டு போகும் வரைக்கும் காத்திருக்காமல் சிறு வயதிலிருந்தே துவா செய்ய வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்வதை போன்று புற பிள்ளைகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும், மற்றவருடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும். அப்படி துவா செய்தால் அல்லாஹ் தஆலா மலக்குகளூடாக எங்களுக்கு துவா செய்கிறார். எவர் ஒருவர் பிற பிள்ளைகளுக்கு பிற சகோதரனுக்காக மறைவாக துவா செய்கிறாரோ அவருக்காக அவருக்கென்று சாட்டப்பட்ட மலக்கு துவா செய்வார். மற்றவருடைய பிள்ளைகள் நல்லா வர வேண்டும், சமூகத்தில் நல்ல பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும், நல்ல கவிமான்களாக வர வேண்டும் என்று துவா செய்கின்ற பொழுது எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக மலக்குகள் துவா செய்வார்கள் என்பதை நினைவில் கொண்டு எங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கு, போதையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நாம் எங்களால் முடியுமான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லவர்கள் பாதிப்பானாக. கடைசியாக சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி உதவியை நாடு வந்திருக்கிறார். அவருக்கு முடியுமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். உதவி செய்கின்ற பொழுது தர்மம் நிச்சயமாக தலைகாக்கும் என்பார்கள். அசதகத்து ரத்துல் பலா, தர்மம் பலாய் முசீபத்துகளிலிருந்து சோதனைகள் எங்களை பாதுகாக்கும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தர்மமும் எங்கள் தலையை பாதுகாக்கும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். வந்திருக்கக்கூடிய சகோதரியுடைய நோய் சிகிச்சைக்காக வேண்டி முடியுமான உதவிகளை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் எல்லோரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.